வணக்கம்மா. நான் பக்கத்து திரு பத்ரகாளியம்மன் கோயிலிருந்து வரேன். நீங்க தான் எங்க வீட்டு வாசல்ல மைக் செட் போட்டீங்களா? ஆமாம்மா. ஏன் சத்தம் சரியா கேட்கலையா? காது கிளீது. 5 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி இருக்கு. ஆடி மாசம் முடியற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. உங்க வீட்டு வாசல்ல இருந்தா தெரியும். ஐயோ, பாயிண்டா பேசுறாளே. எது? அது ஒண்ணும் இல்ல. வீட்ல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? என்ன பார்த்தா பெரியவங்க மாதிரி தெரியலையா? தெரியல. அப்ப தெரிஞ்சுக்கோங்க, இங்க நான் தான் பெரியவ. சரி, ஆடி மாசம் கூழ் ஊத்துறோம். ஊத்துங்க. ஊத்துங்க வா. டொனேஷன் கொடுமா. நான் எதுக்கு டொனேஷன் கொடுக்கணும்? அதான் உண்டியில காசு போடுறேன்ல. வருஷம் வாங்குறது தான். சீக்கிரம் கொடு. வேற வீட்டுக்கு போகணும். இந்த மாதிரி வீட்ல வெட்டியா இல்ல. நானா உன்னை வீடு விட போ சொன்னேன்? இந்த மாதிரி எல்லாம் பேசாதமா. வேற எப்படி பேசணுமா? மருமகள என்ன பிரச்சனை? ஏமா, உங்க மருமக கிட்ட நாங்க டொனேஷன் வாங்க வருவோம்னு சொல்லல? சொல்லலப்பா. இந்த புடி. இவ்ளோ பேசுறீங்க, காசு எடுத்து குடுக்குறீங்க? சாமி பேருக்கு தானமா குடுக்குறோம். சாமி பேருக்கு காசு கொடுக்காம 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்ல. பிச்சைக்காரங்களும் சாமி ஒண்ணா? நீங்க காசு கொடுத்தா சாமி உங்களை நல்லா வச்சுக்கும். சரி, ஒரு நல்லவன் 10 ரூபாய் கொடுக்குறான், ஒரு கெட்டவன் 10,000 ரூபாய் கொடுக்குறான். உன் சாமி யாருக்கு நல்லது பண்ணும்? அது சாமி ஒன்னும் காசு பார்க்கல, நீங்க தான் சாமியை வச்சு காசு பாக்குறீங்க. அதுவும் இல்லாம காசு இருக்கிறவன் கிட்டையும் காசு இல்லாதவனையும் தூரமா பார்க்க வச்சு பிரிக்கிறீங்க. என்னமோ ரொம்ப கேவலமா பேசுற. நீ குடுக்கற பிச்சை காசு கேவலம் 1000 ரூபாய்க்கு இவ்வளவு பேசுறீங்க? டேய், போனா போது நானும் பொம்பளை பிள்ளைய அடக்கொடுக்கமா இருக்கலான்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா பேசுற. உனக்கு காசு கிடையாது, போடா வெளியில. என்னமா பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? ஓட வைங்க. சாரி மருமகளே, அவன் அடுத்த வாட்டி வரட்டும். வெக்காளியம்மனுக்கு கூழ் ஊத்துறோம், டொனேஷன் கொடுங்கம்மா. டேய் அபி, ஐயோ அபி, மருமகளே அபி. என்னம்மா? அபியா, என்னம்மா சொல்ற? ஆமா, அக்காக்கு என்னாச்சு? சொல்றேன்டா.